ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக பண்ணேன். ஏன்னா இப்ப நிறைய நிறுவனங்கள் நல்லெண்ணெய் கடலெண்ணெயில கவனம் செலுத்துறாங்க. ஆனா இதே ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் பயன்படுத்தாதீர்கள், அதிகமாக ஹார்ட் அட்டாக் வரும், அதிகமாக கொழுப்பு சத்து இருக்கிறது, ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில், இப்படி இந்த மாதிரியான ஆயில தான் பயன்படுத்தணும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப எல்லாமே இயற்கைக்கு மாறின உடனே திரும்ப அதே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவையெல்லாம் உண்மையிலேயே கடலை எண்ணெயா, உண்மையிலேயே நல்ல எண்ணெயா என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினேன். இது ரொம்ப சிம்பிள், உடனே கண்டுபிடிச்சாச்சு. கடலெண்ணெய் நல்லெண்ணெயுடைய விலை எவ்வளவு அப்படின்றத நீங்க பார்த்துட்டு நீங்களே ஒரு கடலையோ எள்ளோ வாங்கி செக்ல போய் ஆட்டி அவுட் வெளியில எண்ணெய் எடுத்தீங்கன்னா எவ்வளவு செலவாகுது, ஒரு லிட்டருக்கு எவ்வளவு வரும், இவங்க இந்த கார்பரேட் கம்பெனி விற்கக்கூடிய கடலெண்ணெய் நல்லெண்ணெயுடைய விலை என்னன்னு ரெண்டையும் சேர்த்து ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாலே